लक्ष्मीं तनोतु नितराम् इतरानपेक्षम् अङ्घ्रिद्वयं निगमशाकिशिखाप्रवालम् ऐरम्बम् अम्बृहडम्बरचौर्यनिघ्नं निघ्नाद्रिभेदशतधार नः. ஸோ போன கிளாஸ்ல நம்ம வந்து இந்த இந்த ஸ்லோகத்தோட நிறுத்தினோம். அஹ், ஆறாவது ஸ்லோகத்தோட நிறுத்தினோம். மானிஷாத பிரதிஷ்டாம் துவம் அகம சாஸ்வதி சமாஹ எது திரௌஞ்ச மிதுனாத் ஏகம் அவகிஹி காமபுகிதம். ஸோ வந்து அவர் வந்து அந்த அஹ், வால்மீகி சாக்ஷாத் அந்த வேடனை வந்து வேடன் இந்த மாதிரி அந்த கிரௌஞ்ச பக்ஷிக்குள்ள உன்னுத்த வந்து கொன்னுட்டான். அதனால வந்து அவனுக்கு ஒரு அந்த சோகம்ங்கிறது ஸ்லோகத்வேன ஆகதம் இவருக்கு. யாருக்கு? வால்மீகிக்கு. ததனு சமயோஜித கிருத்தியம் நிர்வர்த்திய ஸ்வ ஆசிரமம் பிரதி கதவதி பகவதி வால்மீகோ. சோ தன்னோட ஆசிரமத்தை நோக்கி அவர் சென்றார். அதோட நிறுத்தினோம் போன கிளாஸ் இல்லையா? ஏழாவது ஸ்லோகம் படிங்க. படிக்க படிங்க. वाणी विलास अप्रत्र कृतकुलम्ब अम्बोजभूरसहमान इव आसीत् आभाति यत्कृतिर् अनेकविध प्रपञ्च व्याजेन्द्रजाल विद साधक पिञ्चिका इव விதி சாதக பிச்சிகா இவ. विधि साधक ஆமா. சோ வாணி விலாசம் அபரத்திர கிருதோபலம்பம் அம்போஜபூஹு அசகமான இவாவிராசீத் ஆபாதி யத்கிருதிஹி அநேகவித பிரபஞ்ச வியாஜேந்திர ஜால விதி சாதக பிச்சிகா இவ. சோ வந்து என்ன அப்படின்னா, சாக்ஷாத் வந்து இந்த வால்மீகி வந்து இந்த மாதிரி தன்னுடைய சமயோச்சித கிருத்தியம், அந்த தைனந்திக விஷயத்தை முடிச்சுட்டு அவர் வந்து திரும்பி வந்தப்புறம், தன்னோட ஆசிரமத்தை பிரதி வந்தப்புறம், அங்க வந்து பிரம்மா வந்து வரார். சரியா? அம்போஜ பூகு ஆவிராசி. அம்போஜ பூகு அப்படிங்கிறது பிரம்மா. அந்த அஹ், மகாவிஷ்ணுவினுடைய நாபி கமலத்திலேருந்து யாருனுடைய உற்பத்தியோ அந்த அம்போஜம் நாராயண நாபி கமலோத்பவம். அப்படிப்பட்ட அந்த அம்போஜ பூகு பிரம்மா அபரத்ர என்ன அப்படின்னா, அந்த அம்போஜ பூகு ஆவிராசீத் எதனால வந்தார் அப்படின்னா, அபரத்திர கிருதோபலம்பம் வாணி விலாசம் அசகமானக அம்போஜபூஹு. சோ வந்து வேற ஒத்தர் கிட்ட சரஸ்வதியானவள் சாக்ஷாத் அந்த வாக்தேவியானவள் பிரம்மாவினுடைய பத்னி. சோ அவ வந்து அபரத்திர அப்படின்னா தன்னை விட்டுட்டு இன்னொரு புருஷனிடத்தில் கிருத உபலம்பம் அப்படின்னா ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஈடுபாடு, ஒரு சங்கதிகி. அந்த உபலம்பம் அப்படிங்கிறது சங்கதிகின்னு ஒரு அசோசியேஷன் அக்விசிஷன் வச்சுக்கோங்க. சோ இங்க வந்து கிருதோபலம்பம் வாணி விலாசம் வாணியாக அந்த சரஸ்வதியினுடைய விலாசம் லீலாம். சோ வந்து தன்னை விட்டுட்டு இன்னும் ஒரு கவியினுடைய வாக்குல போய் இந்த சரஸ்வதி உட்கார்ந்து விட்டாளே, அவளுக்கு வந்து ஒரு அக்வைண்டன்ஸ் வந்துவிட்டே, அவளுக்கு ஒரு ஈடுபாடு வந்துவிட்டே அப்படிங்கிறத அசகமானக தாங்காதவரான, தாங்காதவர் போல, அசகமான இவ இந்த இடத்துல உட்பிரேக்ஷ லிட்ரலி அவருக்கு வந்து தாங்காம இருக்கல. அம்போஜபூகு அங்க வந்தார் ஆவிராசித். அதுக்கு என்ன அப்படின்னா, கவியினுடைய உட்பிரேக்ஷ கவிருக்தி என்ன அப்படின்னா, அபரத்திர வேறு ஒரு புருஷனிடத்தில் கிருதோபலம்பம் வைக்கப்பட்ட அந்த அக்விசிஷன்னால அக்வைண்டன்ஸ்னால வாணி விலாசம் அசகமா கிருதோபலம்பம் வாணி விலாசம் வாணியாக விலாசம் வாணி விலாசம் அபரத்ர பரஸ்மின் அபரஸ்மின் ஸ்வபின்னே புருஷே கிருத உபலம்பம் வைக்கப்பட்ட ஒரு அக்விசிஷன் யாரு? வாணி விலாசத்தை வாண்யாக லீலாம் அசகமானக தாங்க முடியாதவரான, தாங்க முடியாதவர் போல அந்த அம்போஜ பூகு அந்த பிரம்மாவானவர் ஆவிராசித் அங்க வந்து ஆவிரபூத் அவர் வந்து பிராதுரு அபூத். அவர் வந்து அங்க நின்னார். யத் கிருதிஹி அநேகவித பிரபஞ்ச வியாஜேந்திர ஜால விதி சாதக பிச்சிகா இவ ஆபாதி. சோ என்ன அப்படின்னா, ஜெனரலி லோகத்திலயும் என்ன, புருஷா ஸ்வ கலத்திரஸ்ய தன்னுடைய ஒய்ஃபானவள் வேற ஒரு ஒருத்தன்கிட்ட பேசிட்டு இருந்தாலோ என்னவோ அத வந்து பொறுத்து கொள்ள மாட்டான். அந்த மாதிரி பிரம்மாபி வாண்யாக மகர்ஷி சம்பர்க்கம் அசகமானக இவ அதை தாங்கி கொள்ளாதவர் போல என்ன அப்படின்னா தத்ர ஆகதக வந்துட்டார். அப்புறம் என்ன, எஸ்ய எத்கிருதிஹி அப்படின்னா எந்த பிரம்மாவினுடைய கிருதிகினா அந்த கிரியாசக்தியானது. கிரியாசக்திங்கிறது என்ன? கிருதிஹி பிரம்மணக கிருதிங்கிறது என்னது? அவருடைய சிருஷ்டி. அந்த சிருஷ்டியானது அநேக வித பிரபஞ்ச வியாஜேந்திர ஜாலக சாதக பிச்சிகா இவ.
சோ அநேக விதகனா பலவிதமான சிருஷ்டி. என்ன? சுரர்கள், அசுரர்கள், மனுஷ்யர்கள் ஆதி பேதேன பலவிதமான பிரபஞ்ச, அந்த பிரபஞ்சமானது அது வந்து என்ன அப்படின்னா திருஷ்யமானம் ஜகத், நமக்கு முன்னாடி பார்க்கின்ற இந்த ஜகத்தானது மாயாயாக நானாத்வசிய பிரதர்ஷன மாத்திரம் இது பாவ. அதாவது எப்படி வந்து ஒரு இந்திரஜாலன், ஒரு மஜிஷியன் வந்து ஒரு பிச்சம்னா அந்த ஃபெதர், அத வந்து இப்படி இப்படின்னு காமிச்சுண்டு பலவிதமான விசித்திரமான வஸ்துக்களை காமிக்கிறானோ, அதே மாதிரி இந்த பிரம்மாவானவர் தன்னுடைய சக்தி, கிரியா சக்தி, சிருஷ்டி பண்றது அப்படிங்கிற ஒரு சக்தியினால பலவிதமான நானாவித விலக்ஷணம் ஜகத்து தர்ஷயதி. சோ யத் கிருதி எஸ்ய பிரம்மணஹா சிருஷ்டிஹி, அந்த கிருதிங்கிறது அவருடைய ஒரு ஒரு கிரியாசக்தி, அதானது அநேக விதம்னா என்னது? அநேக வித பிரபஞ்சம்னா என்னது? பலவிதமான பிரபஞ்சம் அப்படின்னா பலவிதமான விஷயங்களை வச்சுட்டு இருக்கிற பிரபஞ்சம். பலவிதமான சுரர்கள், அசுரர்கள், மனுஷியர்கள், ஸ்தாவரம், ஜங்கமம், அந்த மயமாக இருக்கின்ற பிரபஞ்சத்தை என்ன அப்படின்னா வியாஜேந்திர ஜால விதி சாதக பிச்சிகா இவ ஆபாதி. சோ அவர் வந்து என்ன பண்றார் அப்படின்னா தஸ்ய அந்த மாயையா அதனுடைய பலவிதமான தோற்றுதலை பிரதர்ஷன மாத்திரம் இது பாவக. தஸ்ய வியாஜேன அந்த சலத்தினால இந்திரஜால விதிகி ஒரு மாயிகா பிரதர்ஷன மாத்திரம் என்ன அப்படின்னா அவர் வந்து எப்படி வந்து ஒரு மாயாஜாலம் ஐந்திரஜாலம் காமிக்கிறான் இல்லையா, அவன் எப்படி வந்து அந்த ஃபெதரை வச்சுண்டு ஒரு பிச்சத்தை வச்சுண்டு எல்லாத்தையும் ஒரு இந்த மாயா மயமான ஒரு விஷயங்களை, விசித்திரமான விஷயங்களை அந்த பாக்குறவாளுக்கு காமிக்கிறானோ, அதே மாதிரி என்ன அப்படின்னா இவர் வந்து இங்க கண்ணுக்கு எதிர்க்க பார்க்கப்படுகின்ற எவருடைய கிரியாசக்தியானது பலவிதமான கண்ணுக்கு எதிர்க்க பார்க்கப்படுகின்ற இந்த ஜகத் ரூபமாக அந்த இந்திரஜாலத்தை தன்னுடைய சாதக பிச்சம் அதுக்கு சமானமாக அவர் வந்து காமிக்கிறார். சரியா? அஹ், சரியா இருக்கா? ஜி சோ இந்த ஜகத் பிஞ்சிக்காவா பிச்சிக்காவா? பிஞ்சிக்கா இவன்னு போட்டிருக்கேன்ல, ரெண்டும் ஒண்ணுதான் நான் மீனிங். பிச்சிக்கா தான் இருக்கணும். நான் பிஞ்சிக்கான் தான் இருக்கு. நான் எனக்கு புக்ல பிச்சிக்காதான் பிஞ்சிக்கானா இருக்கு. பிஞ்சிக்கா. ஆமா, ஒரு இடத்துல ரெண்டு சேவும் இருக்கு. இல்ல ரெண்டுமே கரெக்ட் தான் யா. போத் ஆர் சேம். பாட்டபேதம் இருக்கு. பிச்சிக்காவும் கரெக்ட், பிஞ்சிக்காவும் கரெக்ட். போத் மீன்ஸ் சேம். ஃபெதர், ஃபெதர் அர்த்தம் இல்லையா ஜி? ஆமா ஆமா ஆமா. சரியா இருக்கா? சோ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து அலங்காரம் பாத்துறேன்னா உங்களுக்கு வந்து உத்பிரேக்ஷா அலங்காரம் இருக்கு. சோ அவர் வந்து அப்படியே அந்த பிரம்மா வந்து இவர்கிட்ட பேசுறதுக்குன்னு வந்திருக்கார். ஆனா அத வந்து எப்படி வந்து கவியோட உக்தி எப்படி அப்படின்னா சாக்ஷாத் தன்னுடைய பத்னியினுடைய ஆவிர்பாவம், தன்னுடைய பத்னியினுடைய பிரசன்ஸ் வந்து இன்னொருத்தர்கிட்ட இருக்குங்கிறத தாங்க முடியாத பிரம்மா அங்க வந்து அம்போஜபூஹு அசகமானக அம்போஜபூஹு ஆவிராசீத் இவ. சோ வந்து என்ன அப்படின்னா இந்த இடத்துல அதனால வந்து உத்பிரேக்ஷா அலங்காரம். சரியா? அதுக்கப்புறம் வியாஜம்ங்கிற ஒரு சப்தத்தினால உங்களுக்கு வந்து அபக்னுதியும் இருக்கு. சரியா? அபக்னுதஸ்ய இந்திரஜாலத்துவ ஆரோபணாத்து இங்க வந்து அபக்னுதி அலங்காரமும் இருக்கு. சரியா? அதான். ஒரே நிமிஷம். வரியில உங்களுக்கு வந்து எத் கிருதி, யாருனுடைய கிரியையானது அநேக வித பிரபஞ்ச வியாஜேந்திர ஜால விதி சாதிகா பிச்சிகா இவங்கிற இடத்துல உங்களுக்கு உபமாவும் இருக்கு. சோ இது ரெண்டும் பரஸ்பரம் நைரபேக்ஷம். இது சொல்றதுனாலதான் உத்பிரேக்ஷா சொல்லணும், உத்பிரேக்ஷா சொல்றதுனாலதான் உபமா சொல்லணுங்கிற ஒரு அபேக்ஷா இல்லாததுனால இவைகள் வந்து சம்சிருஷ்டி. சரியா? சோ வாணி விலாசம் அபரத்ர கிருதோபலம்பம் அம்போஜபூஹு அசகமான இவாவிராசீத் ஆபாதி யத்கிருதிஹி அநேகவித பிரபஞ்ச வியாஜேந்திர ஜால விதி சாதக பிஞ்சிகே இவ ஆர் பிச்சிகா இவ. சரியா? அடுத்தது படிக்கும்.
शुभम् अतनुत काव्यं स्वादु रामायणाख्ये मधुमय वनितीनां मार्गदर्शि महर्षि। எங்க படிக்கிறேன் நீங்க? 8. ததः பரமஹர்ஷேன, அது இல்லையோ? Oh, oh. ततः परमहर्षेण महर्षिणा विविध விதிவத் विधिवत् अभ्यर्चित परमेष्टि मध्यलोके अपि स्ववृत्तं प्रकाशयितुं किल भवन्तमेव उपतिष्ठमानयानया भारत्या रामचरितं यथाश्रुतं व्याक्रियताम् इति व्यवहृत्य अन्तरधात्। व्याहृत्य अन्तरधात्, सो अन्तः अदात्। सो ततः परमहर्षेण महर्षिणा विधिवत् अभ्यर्चितः परमेष्टि मध्यलोके अपि स्ववृत्तं प्रकाशयितुं किल भवन्तमेव उपतिष्ठमानया अनया भारत्या ராமச்சரிதம் யதாஸ்ருதம் வியாக்கிரியதாம் இதி வியாகிருத்திய அந்தரதாத். ஸோ வந்து சாக்ஷாத் பாரதி உன்கிட்ட வந்துட்டா. ஸோ இப்ப வந்து நீ என்ன பண்ற அப்படின்னா, இந்த ராமரனுடைய சரித்திரத்தை யதாஸ்ருதம் எப்படி நீ வந்து கேட்டியோ அதுல கொஞ்சம் அண்ணண்ட கூட கொஞ்சம் கூட மாறாம யதாவது நீ வந்து எழுது அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மா அங்கேருந்து மறைஞ்சு போயிடுறார். இதான் இதனுடைய அர்த்தம். சரியா? ததஹ பிறகு, அதாவது ததஹ அப்படின்னா அனந்தரம்னு அர்த்தம். எதற்கு அப்புறம் அப்படின்னா பிரம்மனஹ ஆவிர்பாவானந்தரம், அவர் வந்து இறங்கினதுக்கு அப்புறம். சரியா? அங்க வந்து நின்னுண்டதுக்கு அப்புறம் பரமர்ஷ் பரமஹர்ஷேன மகர்ஷினா. சோ பரமஹ ஹர்ஷஹ எஸ்ய தேன மகர்ஷினாக்கு அட்ஜெக்டிவா போறது. சரியா? அதாவது தன்னிடத்துல ஒரு கிருபாவசாது சாட்சாத்து சிருஷ்டிகர்த்தாவான பிரம்மாவே அங்க வந்து இறங்கிட்டார் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தினால பரமஹர்ஷேன மகர்ஷினா, மகர்ஷினாங்கிறது இங்க வால்மீகிக்கு போறது. ரொம்ப சந்தோஷத்தோடு இருக்கின்ற அந்த மகர்ஷியான வால்மீகியினால் என்ன வந்து அவருக்கு என்ன சந்தோஷம் அப்படின்னா, தன்னிடத்துல கிருபாவசாத்து சாக்ஷாத் பிரம்மாவே ஒரு கிருதார்த்தம் கிருத்தவான் அப்படிங்கிற ஒரு பரம ஆமோதம், அவருக்கு ஒரு பரம சந்தோஷேன மகர்ஷினா அவரால விதிவது அபியர்ச்சிதா பரமேஷ்டி. பரமேஷ்டி அப்படிங்கிறவர் பிரம்மா. அந்த பிரம்மாவானவர் விதிவத்து மகர்ஷினா அபியர்ச்சிதா. விதிவத்து அப்படின்னா சாஸ்திரத்துல எப்படி சொல்லியிருக்கோ, சாஸ்திர உக்தானுசாரம், அர்க்கியம் பாணியம் பாத்தியம் எல்லாம் ஆசனம் எல்லாத்தையும் கொடுத்துட்டோம். விதிவத்து பரமேஷ்டி மகர்ஷினா அர்ச்சிதா. அந்த பரமேஷ்டியான அந்த பிரம்மாவானவர் மகர்ஷியான வால்மீகியினால அபியர்ச்சிதா பூஜிக்கப்பட்டார். சரியா? அதுக்கப்புறம் மத்தியம லோகே அப்படி ஸ்வவிருத்தம் பிரகாசயித்தும். மத்தியம லோகே அப்படின்னா பூலோகே, பூலோகத்திலும் கூட ஸ்வசித்திரம் ஸ்வவிருத்தம் அப்படின்னா ஸ்வச்சரித்திரம், தன்னுடைய சரித்திரத்தை, ஸ்வமகிமானம்னு அர்த்தம், தன்னுடைய மகிமையை பிரகாசயித்தும் காண்பிப்பதற்கோசரம் பவந்தம் துவாமேவ தவைவ யோக்கியத்வாது, நீதான் வந்து அது யோக்கியமானவன் அப்படிங்கறதுக்கோசரம் வந்து அடைந்த உபதிஷ்டமானையா அப்படின்னா திஷ்டதி அப்படின்னாலே திஷ்டமானா உபதிஷ்டமானா. அதாவது உப வந்திருக்கிறதுனால அங்க திஷ்டமானா அப்படிங்கிறது உங்களுக்கு சாணச்சில வந்துட்டுருது. ஜென்ரலி திஷ்டதிங்கிறது பரஸ்மை பதம், உங்களுக்கு வந்து சத்ரு தான் வரும் இல்லையா, திஷ்டன்னு. சோ திஷ்டமானா திஷ்டமானையா உபங்கிற உபசர்க்கம் வந்ததுனால உங்களுக்கு வந்து இது வந்துடுது, ஸ்தா தாத்துவுக்கு வந்து ஆத்மநேபதி ரூபம் வந்து விடுறது. சோ உபதிஷ்டமானையா அதாவது அங்கு வந்து அடைந்தவளான அர்த்தம், உபாகச்சந்தியான்னு அர்த்தம், வந்து அடைந்தவளான அனையா இந்த பாரதியினால உன்னுடைய முகாத்து நிஸ்ருதையான்னு அர்த்தம். அங்க வந்து அடைந்தாள்னா சாக்ஷாத் வாணி வந்து அங்க உட்கார்ந்துக்கல, அவருடைய நாக்குல ஒரு கவியினுடைய வாக்குல வந்து ஒரு ஸ்லோக ரூபமோ நன்னா ஒரு வாக் சக்தி இருந்ததுன்னா நம்ம என்ன சொல்லுவோம், சாக்ஷாத் சரஸ்வதியே அங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா அவ நாக்குலன்னு சொல்றோம் இல்லையா. அதான கவிர்தண்டி கவிர்தண்டிங்கிறா சரஸ்வதி. இவன் வந்து பண்டிதகாங்கிறார். உடனே வந்து பவபூதி து பண்டிதா. உடனே வந்து காளிதாசனுக்கு கோவம் வந்துட்டு திட்டிடுறார் சண்டே அப்படின்னுட்டு. அதுக்கு வந்து தொமேவாகம் 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 ந சம்சயகாங்கிறார். நீதான் நானு ஒரு சம்சயமும் இல்லை. சோ காளிதாசனுடைய வாக்குல சாட்சாத் யார் உட்கார்ந்துட்டானா சரஸ்வதியே உட்கார்ந்துட்டா. சோ இந்த மாதிரி
ஸ்வவிருத்தம் பிரகாசயித்தும் கில பவந்தமேவ நீதான் பவந்தம்னா பவானேவ உச்சிதः இந்த காரியத்துக்கு யுக்தः அப்படின்னுட்டு உபதிஷ்டமானயா அனயா பாரதியா அங்க வந்து அடைந்தவளான உபதிஷ்டமானயா அப்படின்னா சமீபம் ஆகத்தியான்னு அர்த்தம் அங்க வந்து அடைந்தவளான அனயா பாரதியா இந்த சரஸ்வதியினால அந்த ராமச்சரித்தத்தை அந்த ராமச்சரிதம் யதாஸ்ருதம் அப்படின்னா ஸ்ருதம் அனதிக்கிரமியன்னு அர்த்தம் நாட் கூட்டி கழிச்சு எல்லாம் இருக்கக்கூடாது உள்ளத உள்ளபடி சொல்றது யதாஸ்ருதம்னா நாரத முகாத்து யதாஸ்ருதம் நாரதர் உனக்கு வந்து அந்த கதையை எப்படி சொன்னாரோ அப்படியாக வியாக்கிரியதாம் நீ வந்து அஹ், அஹ், கிரந்த ரூபமாக எழுதுன்னு அர்த்தம் சரி சரியா அத வந்து ஒரு கிரந்தாகாரமாக எழுது ஓகே இதி வியாகிருத்திய இவ்வாறு உக்த்வா கூறிவிட்டு என்ன உபதேசம் தத்வா அந்தரதாத் அவர் வந்து he vanished அதிருஷ்யா அபூத் அவர் வந்து மறைஞ்சு போயிட்டார் ஓகே he disappeared சரியா இருக்கா சொல்லுங்க ஜி இன்னைக்கு ஏதோ சத்தம் வந்துட்டே இருக்கே இல்லையே ஏதோ டிஸ்டர்பன்ஸ் இன்னைக்கு உங்க இதோட கேட்கறது தெரியல எனக்கு யாராவது மியூட் போடாம இருக்கு மேபி மியூட் பண்ணிக்கணுமா என்னன்னு தெரியல கொஞ்சம் எனக்கு மட்டுமா எல்லாருக்குமான்னு தெரியல சரி ஏன்னா ஐ எம் மியூட்டட் அதனால பார்த்தேன் சரியா அதான் சோ ததா பிறகு இந்த பிரம்மா ஆவிர்பாவானந்தரம் பரமஹர்ஷேன மகர்ஷினா பரமேஷ்டி பிரம்மா விதிவத் அபியர்ச்சிதः மத்தியலோகே अपि स्ववृत्तं प्रकाशयितुं किल भवन्तमेव उपतिष्ठमानया अनया भारत्या ராமச்சரிதம் யதாஸ்ருதம் வியாக்கிரியதாம் அதாவது கிரந்ததாக நிபத்தியதாம் இத்தியர்த்தः கிரந்தாகாரமாக எழுத வேண்டும் அப்படிங்கிறதையும் வியாகிருத்திய உக்துவா அந்தரதாத் மறைந்து மறைந்து போனார் சரியா அதுக்கப்புறம் ஜி ஒரே டவுட் அந்தரதாத் என்ன தாத்து அதாத்து வந்து உங்களுக்கு இதுதானே தாதா லுங்கு தானே அந்தரதாத் அந்தரதாத் வந்து உங்களுக்கு லுங்கு அந்தஹ அந்தஹ சஹ அதாத்துன்னு சொல்லணுமா அதாத்துங்கிறது ஆமா அந்தஹ அதாத்து சரி ஆமா சரி அப்புறம் மேல ஒரு நிமிஷம் just அடுத்த பேஜ் போனேன் மேல இதுதான் பட்ச ஃபர்ஸ்ட் அப்போ ஓகே அத்த सरसिजयोनिराज्ञया रामवृत्तं करबदरसमानं प्रेक्ष्य दृष्ट्या प्रतीच्या शुभम् अतनुत काव्यं स्वादु रामायणाख्यं मधुमयफणितीनां मार्गदर्शी महर्षि ஓ இந்த ஸ்லோகம் படிச்சேலா ஓகே அத சரசிஜ யோனேஹ ஆக்ஞயா ராமவிருத்தம் கரபதர சமானம் பிரேக்ஷ்ய திருஷ்டியா பிரதீச்யா சுபம் அதனுத காவியம் சுவாது ராமாயணாக்கியம் மதுமய பணித்தீனாம்னு ஒரு வார்த்தை இருக்கு பணித்தீன்னு இருக்கு ரெண்டுமே கரெக்ட் தான் பாட்டபேதம் மதுமய பணித்தீனா மார்கதர்ஷி மகர்ஷி அத பிறகு சரசிஜ யோனேஹே ஆக்ஞேயா சோ சரசிஜ யோனிஹி சரசிஜம் அப்படின்னாலே உங்களுக்கு தாமரை சோ அந்த சரசிஜ யோனேஹே அவர் அந்த பிரம்மாவினுடைய ஆக்ஞையா அந்த ஆக்ஞையினால் பிரதீச்சியா திருஷ்டியா பிரதீச்சி பிராச்சி பிரதீச்சின்னா வெஸ்ட்னு அர்த்தம் இங்க பிரதீச்சியா திருஷ்டியானா யோக திருஷ்டியான்னு அர்த்தம் தன்னுடைய யோக திருஷ்டியினால ராமவிருத்தம் ராமரனுடைய அந்த விருத்தத்தை அந்த கதையை சரியா என்ன அப்படின்னா கரபதர சமானம் பிரேக்ஷ்ய அப்படியே கையில கொண்டு வந்து கொடுத்த ஒரு என்ன சொல்றது அப்படியே தானே வந்து இந்த பதரம்னா அந்த இத சொல்றா அது பேர் என்னது பதரபலம்னா உங்களுக்கு வந்து அந்த இழந்த பழத்தை சொல்லுவா சோ கரபதர சமானம் அப்படின்னா கையில கிடைச்ச பழம் போலன்னு வச்சுக்கோங்க உள்ளங்கை நெல்லிக்கனி அந்த மாதிரிதான் வச்சுக்கணும் அந்த கரபதர சமானம் பிரேக்ஷ்ய அவ்வாறாக பார்த்து மதுமய பணிதீனாம் மார்கதர்ஷி மகர்ஷி மதுமயம் ரொம்ப மதுரமயமான மதுமையா அப்படின்னாலே மாதுரிய குண உபேதா மாதுரிய குணத்தோட இருக்கின்ற யா பணிதய ஆர் பணிதய ரொம்ப ரமணீயமான அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய அதோட இருக்கின்ற அந்த பணிதீனாம் மார்கதர்ஷி யாருன்னா அந்த மகர்ஷி மார்க்கம் தர்ஷயதி இது மார்க்கதர்ஷி இல்லையா மார்க்கம்னா பத்ததி இப்படிதான் கவி ஏன்னா அவர் தானே ஆதிகவி ஒரு கவிதாங்கிறது எப்படி எழுதணுங்கிறதுக்கு மார்க்கதர்ஷி யாருன்னா சாக்ஷாத் வால்மீகி அந்த அந்த மார்க்கதர்ஷி வால்மீகி எதுக்கு மகர்ஷி எதுக்கு வந்து மார்க்கதர்ஷி அப்படின்னா மதுமய பணிதீனா ரொம்ப மதுரமயமான பணிதீனா அந்த ரமணீய அர்த்தத்தை
பிரதிபாதக சப்த ரூபங்களுடைய ரூபாக அந்த தாசாம் அந்த மதுமய பணித்தீனாம் மார்கதர்ஷி யாருன்னா சாக்ஷாத் மகர்ஷி வால்மீகி. அவர் ராமாயணாக்கியம் சுபம் ஸ்வாது காவியம் அதனுத. அவர் ராமாயணம் இதி ஆக்கியா எஸ்ய தத் இல்லையா. ராமாயண ஆக்கியம் சுபம் மங்களகரமான, ஸ்வாது ரொம்ப இனிமையான, காவியம் ஒரு ஒரு பொயட்ரியை ஒரு காவியத்தை அதனுத அப்படின்னா படைத்தார். சரியா. அந்த மாதிரி அவர் வந்து ஸ்வாது ராமாயணாக்கியம் ராமாயணம் இது ஆக்கியா அப்படிப்பட்ட ஒரு ரமணீயமான காவியம்னா ஒரு பிரபந்தத்தை அதனுத அப்படின்னா ரச்சிதவான் அவர் வந்து சிருஷ்டி பண்ணார். தனு விஸ்தாரே அதனுத அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து லங்குல இருக்கு. ஸோ அத சரசிஜ யோனேகே சரசிஜ யோனிஹி அப்படின்னாலே பிரம்மா அவரனுடைய அந்த திரோதானந்தரம் ஆக்ஞையா அதங்கிறதுக்கு அதுதான் பிரம்மணக பிரம்ம திரோதானந்தரம் அவர் மறைஞ்சு போனதுக்கு அப்புறம் சரசிஜ யோனேகே ஆக்ஞையா அந்த சரசிஜ யோனிஹி அப்படின்னா அந்த சரசிஜம் நாராயணனுடைய நாபி கமலம் யோனிஹி ஜன்மஸ்தானம்னு அர்த்தம். சரியா. நாராயணஸ்ய நாபி கமலம் யோனிஹி ஜன்மஸ்தானம் யஸ்ய சஹ தஸ்ய பிரம்மணஹ சரசிஜ யோனேகே ஆக்ஞையா அந்த ஒரு கட்டளையினால் பிரதீட்சியா திருஷ்டியா தன்னுடைய ஒரு ஞான திருஷ்டியினால் யோக திருஷ்டியா ராமவிருத்தம் பதர சமானம் பிரேக்ஷிய ராமர்னுடைய விருத்தத்தை எழுது அப்படின்னா எப்படி எழுதுவார். இந்த மாதிரி கரபதர சமானம் அப்படியே உள்ளங்கையில கிடைச்ச ஒரு இந்த பழம் போல பிரேக்ஷிய பார்த்துவிட்ட பிறகு சக மகர்ஷிஹி ராமாயணாக்கியம் சுபம் ஸ்வாது காவியம் அதனுத அந்த மகர்ஷியான வால்மீகி ராமாயணம்னு பெயருள்ள ஒரு சுபம் மங்களத்தை கொடுக்கக்கூடிய கல்யாணகரம் ஸ்வாது ரொம்ப இனிமையான காவியம் ஒரு பிரபந்தத்தை அதனுத எழுதினார். அந்த மகர்ஷிக்கு என்ன அட்ஜெக்டிவ். மார்கதர்ஷி. எதற்கு மார்கதர்ஷி. மதுமய பணிதீனா மார்கதர்ஷி மதுரமான அந்த ஒரு வாக்கினுடைய மார்கதர்ஷி அந்த மாதிரி ஒரு சப்த பிரபஞ்சத்தினுடைய அதை பிரஸ்தாபிக்கிறதுக்கு ஒரு மார்கதர்ஷி போல இருக்கின்ற மகர்ஷி ராமாயணாக்கியம் சுபம் ஸ்வாது காவியம் அதனுத. சரியா. இங்க விருத்தம் பார்த்தெல்லாம் மாலினின்னு ஒரு விருத்தம். சரியா. நனமய யுதேயம் மாலினி போகலோகைகி அதுதான் அதனுடைய லட்சணம். நெக்ஸ்ட் படிங்கோ. एनं प्रबन्धं प्रयोक्तुं कः समर्थः इति चिन्ताम् उपगतवती सति भगवती वाल्मीकौ. ஏனம் பிரபந்தம் பிரயோக்தம். சரி, இப்ப எழுதிட்டார். இத வந்து யாருக்கு சொல்லி கொடுக்கறது. ஏனம் பிரபந்தம் இந்த காவியத்தை கஹ பிரயோக்தும் சமர்த்தா யாரு வந்து பிரயோக்தும்னா படித்தும்னு அர்த்தம். இத கத்துக்கிறதுக்கு யாருக்காக சமர்த்தா இது சிந்தாம் உபகதவதி இது சிந்தாம் உபகதவதி பகவதி வால்மீகௌ சதி. சோ அந்த பகவானான அந்த வால்மீகி இந்த மாதிரி இதை நான் எழுதிட்டேன் இதை கத்துக்கிறதுல கக சமர்த்தா அப்படிங்கிற ஒரு கவலையோட இருந்து கொண்டிருந்த அந்த தருணத்தில் சதிசப்தமியில இருக்கு. வால்மீகௌ சிந்தாம் பகவதி வால்மீகௌ சிந்தாம் உபகதவதி சதி தஸ்மின் சமயே படிங்கோ. உபாகதௌ மியூட்ல இருக்கு. उपागतौ मिलित परस्पर उपमा बहुश्रुतौ श्रुति मधुर स्वर अन्वितौ विचक्षणौ विविध नरेंद्र लक्षणौ कुशीलव नामधारिणौ. ஆமா, எல்லாம் வந்து அவருக்கு வந்து அட்ஜெக்டிவ். அந்த இவாளுக்கு அந்த குஷீலவ நாமத குஷீலவம்னா சிங்கர்ஸ்னு அர்த்தம். குஷீலவாகனா சிங்கர்ஸ்னு அர்த்தம், காயகாகனு அர்த்தம். சரியா. சோ உபாகதவ் வந்து அடைந்தார்கள். யாரு. மிலித பரஸ்பர உபமௌ பரஸ்பர உபமா அந்யோன்ய சாதிருஷ்யம்னு அர்த்தம். அவ வந்து பரஸ்பர துல்லிய ரூபம்னு அர்த்தம். மிலித பரஸ்பர உபமௌ அப்படின்னா தே ஆர் யமலவ் இல்லையா, தே ஆர் ட்வின்ஸ், அதனால ஐடென்டிக்கல் ட்வின்ஸ். ஸோ மிலித பரஸ்பர உபமௌ. ஸோ வந்து என்ன அப்படின்னா மிலிதாக பரஸ்பர உபமா அந்யோன்ய சாதிருஷ்யம் யயோஹோ தௌ அப்படிப்பட்ட மிலித பரஸ்பர உபமௌ பகுஸ்ருதௌ நிறைய வேதாங்க நிஷ்ணாத்தவுன்னு அர்த்தம். பதவிதமான வேதத்தையும் வேதாங்கங்களையும்
4 வேதங்களையும் வேதாங்கங்களையும் கற்றவர்கள் ஸ்ருதி மதுர ஸ்வரான்விதௌ நல்ல ஒரு ஸ்ருதி மதுரேன ஸ்ரவண பிரியேன ஸ்வரேன அன்விதௌ சம்பன்னௌ யாருக்கு வந்து காதுக்கு கேட்கறதுக்கு இனிமையான ஒரு பாடுற நல்லா நல்லா பாட்டு தெரியும் இருந்தாலும் ஒரு பாடினா நல்ல ஒரு அண்டா சத்தம் வந்ததுன்னா குரலை யாரு கேட்பா? ஸ்ருதி மதுர ஸ்வரான்விதௌ அப்படின்னா ஸ்ருதி மதுரேன காதுக்கு இனிமையான ஸ்ருதினா சிரவணம் அந்த சிரவண மதுரம்னா பிரியேன காதுக்கு இனிமையான இனிமையை கொடுக்கக்கூடிய ஸ்வரேன அன்விதௌ அப்படிப்பட்ட ஒரு ஒரு வாக்குனால ஒரு வாய்ஸ்னால அன்விதௌ வாக்கோட இருப்பவர்கள் சம்பன்னம்னு அர்த்தம் who are blessed with குட் வாய்ஸ் டோன் புரியுறதா விச் இஸ் வெரி ப்ளீசிங் டு த இயர்ஸ் அதான் அதனுடைய அர்த்தம் விசக்ஷணவ் அப்படின்னா புத்திசாலிகள் வித்வாம்சவ்னு அர்த்தம் அதுக்கப்புறம் விவித நரேந்திர லக்ஷணம் அவளை பார்த்தாலே என்னன்னா விவிதானி நரேந்திர லக்ஷணானி யஸ்மின்னு தௌ சரியா பலவிதமான நரேந்திர லக்ஷணானி அப்படின்னா ராஜாக்களுக்கு உண்டான சின்னங்கள் யாரிடத்தில் இருக்கோ யயோகோ தௌ அப்படிப்பட்ட அவர்கள் குஷி லவ நாமதாரினோ அவ பேரு என்ன அப்படின்னா குஷி ஒருத்தன் பேரு குஷன் இன்னொருத்தன் பேரு லவன் அப்படின்னு நாமதாரினோ ஓகேவா குஷிலவ நாமதாரினோ குஷிலவ நாமானவுன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் குஷிலவௌ அப்படின்னா காயக்கௌ 2 பேரும் குட் சிங்கர் உபாகதௌ அப்படின்னா வந்தடைந்தார்கள் ஆகதவந்தௌன்னு அர்த்தம் சமீபம் ஆகதவந்தௌ பிராப்தௌ பிராப்தௌ இத்தியர்த்தா சரியா அஹ் அதாவது இந்த மாதிரி ஏனம் பிரபந்தம் நான் வந்து எழுதிட்டேன் பிரயோக்தும் சமர்த்தகா அப்படின்னு அவர் யோசிக்கின்ற தருணத்திலேயே இவா 2 பேரும் வந்து அடைஞ்சதுனால இவருடைய காரிய சித்திங்கிறது பக்கத்திலே வந்துருச்சு உபாகதவ் அப்படின்னாலே அவ 2 பேரும் வந்து அடைஞ்சுட்டா அப்படிங்கிறதுனாலேயே வால்மீகி வந்து he need not go in search of students to teach அப்படியே இவர் நினைக்கும் போதே அவ 2 பேரும் வந்து பக்கத்துல வந்து உட்கார்ந்துட்டா புரியுறதா சோ அதனால அவருடைய காரிய சித்தி அப்படிங்கிறது அதூரவர்த்தி தூரவர்த்தி பக்கத்திலே இருக்கு அப்படிங்கிறது சூச்சிதம் புரியுறதா அஹ் அதான் இங்க வந்து ருச்சிராங்கிற ஒரு விருத்தம் சோ கேளுங்க இந்த குஷிலவும் குஷிலவ அது ரெண்டும் யமகம்னு சொல்லலாமா இங்க சொல்லலாம் 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 ஆமா सो कुशीलवौ कुशीलव नामधारिणौ उपागतौ मिलित परस्परोपमौ बहुश्रुतौ श्रुति मधुर स्वरान्वितौ चक्षणौ विविध नरेन्द्र लक्षणौ कुशीलवौ कुशीलव नामधारिणौ அதுக்கப்புறம் ஏதோ படிங்க தௌ அதானே அது சாரி முன்ன ஒண்ணு இல்ல முன்னாடி ஒண்ணு ஏதோ முனியே ஏதோ முனிஹி ஏதோ முனிஹி பரிகிரஹ்ய ஸ்வாம் கிருதிம் அபாடயத் ஆமா சோ ஏதௌ இவா 2 பேரையும் முனிஹி முனியானவர் பரிகிரஹ்ய அவ 2 பேரையும் ஸ்வீகிருத்திய எடுத்துண்டு ஸ்வாம் கிருதியும் தன்னுடைய இந்த படைப்பை இந்த பிரபந்தத்தை அபாட்டயத்து படிக்கும்படி செய்தார் சரியா இங்க வந்து தே தே கிருதிம் அபட்டன் அப்படிங்கிறது சாதாரணமா வரும் அதாவது இந்த கதி புத்தி இத்தியாதி அணிகர்த்துகு இந்த அணிகர்த்துகு உங்களுக்கு வந்து இதுல வந்து கர்மத்துவம் வந்துரும் நிச்சில சோ இங்க வந்து என்ன அப்படின்னா ஏதே கிருதிம் அபட்டன் இவா 2 பேரும் இந்த கிருதியை படித்தார்கள் அப்படின்னு வரும் சரியா அந்த இடத்துல உங்களுக்கு நிச்சு கிடையாது அப்பட்டன்கிற இடத்துல இங்க அபாட்டயத்துங்கிறது நிச்சில வருது அதனால முனிகி ஏதௌ கிருதிம் அபாட்டயத்துங்கிற இடத்துல இந்த ஏதே அப்படிங்கிறது எங்க வந்து நிச்சு இல்லாத இடத்துல கர்த்தாவா இருந்ததோ நிச்சு இருக்கிறதுனால இவைகள் கர்மாவாயிடுது சரியா இங்க ஏதௌ கிருதிம் அபாட்டயத்து முனிகி அபாட்டயத்து சரியா அதான் இவா 2 பேரும் சி ஜென்ரலி இது வந்து நிச்சு இல்லாத பிரயோகத்துல ஏதே கிருதிம் அபாட்டயது ஏதேங்கிறது சப்ஜெக்ட் கர்த்தா உங்களுக்கு கர்மா அப்பட்டன் அவ வந்து படிச்சா அப்படின்னு ஜென்ரலா முடிஞ்சிரும் இங்க வந்து அவ படிக்கல படிக்கும்படி செய்தாருன்னு ஒரு நிச்சு வர்றதுனால எங்க வந்து அணியில வந்து எது கர்த்தாவா இருந்ததோ அதே நிச்சுல வரும்பொழுது அது கர்மா அணிங்கிறது ரஹிதே ஸ்தலேன்னு அர்த்தம் எது கர்த்தாவா இருந்ததோ இங்க அதுவே கர்மாவாயிடுது முனிஹிங்கிறவர் முனிஹி ஏதோ கிருதிம் அபாட்டயத்து சரியா சரி
அது வந்து அந்த तौ கதி புத்திங்கிற ஒரு சூத்திரத்தினால வரும் இந்த இது மேல. तौ ஆ. पुनरितस्ततः गायमानौ दृष्ट्वा रामः ம். प्रहृष्टमनाः स्वभवनमानीय भ्रातृभिः परिवृतः निजचरितं गातुम् अन्वयुङ्क्त. ஆமா. தௌ புனக இதஸ்ததௌ காயமானோ, தௌ அவர்களை, தௌ இதஸ்ததः புனக இதஸ்ததः காயமானௌ தௌ திருஷ்டுவா, மறுபடியும் இங்கேயும் அங்கேயும் அங்கங்கே பாடிக்கொண்டிருக்கின்ற அவர்களை திருஷ்டுவா பார்த்துவிட்டு, ராமஹ பிரகிருஷ்டமனாக, பிரகிருஷ்டம் மனஹ எஸ்ய சக பிரகிருஷ்டமனாக, இந்த சகாராந்தங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து புல்லிங்கமா மாறும்பொழுது பிரதமா விபக்தி மனாகான்னு வரும், வேதாகான்னு வரும். ஸோ அது வந்து பிரதமா விபக்தி ஏகவச்சனம் தான். இட் கோஸ் as an adjective for ராமஹ. பிரகிருஷ்டம் மனஹ எஸ்ய சக பிரகிருஷ்டமனாக ராமஹ. சரியா? ஸ்வபவனம் ஆனிய, தன்னுடைய பவனத்துக்கு அழைச்சிட்டு வந்து, பராத்ருபிகி தன்னுடைய பிரதர்ஸோட கூட, நிஜ சரித்தம் காத்தும் அன்வயுக்த. சோ நிஜ சரித்தம் அவளுடைய அவருடைய நிஜ சரித்திரத்தை காத்தும் பாடுவதற்கு அப்ருச்சத்துன்னு அர்த்தம். அன்வயுக்த அப்படின்னா அவர் கேட்டார். புரியுதா? ஆ? ஆமா. மேல. ஜி ஒரு கொஸ்டின். இந்த ஆ. யுஜு தாத்துங்கிறது அணுங்கிற உபசர்க்கம்னால அது, உபசர்க்கத்தோட வந்திருக்கு. அயுக்த அதனால அன்வயுக்த. பிரஷ்னார்த்தேன்னு வந்திருக்காங்க. ஆமா, பிரஷ்னார்த்தே. ஆமா ஆமா. பிரஷ்னः அனுயோகः பிருச்சாச்ச இதி அமரः. ஓகே. ஸ்க்ரோல் பண்றீங்களா மேம்? நெக்ஸ்ட். படிக்கா? படிங்க. छन्दोमयिनां निलयस्य वाचाम् अन्ते वसन्तौ मुनिपुङ्गवस्य एतौ कुमारौ रघुवीरवृत्तं यथाक्रमं गातुम् उपाक्रमेताम्. சோ என்ன, சந்தோமயீனாம் நிலையஸ்ய வாசாம் அந்தே வசந்தௌ முனிபுங்கவஸ்ய ஏதௌ குமாரௌ ரகுவீரவிருத்தம் யதாக்கிரமம் காத்தும் உபாக்கிரமேதாம். சோ சந்தோமயீனாம் வாசாம் நிலையஸ்ய முனிபுங்கவஸ்ய அந்தே வசந்தௌ ஏதௌ குமாரௌ ரகுவீரவிருத்தம் யதாக்கிரமம் காத்தும் உபாக்கிரமேதாம். சோ சந்தோமயினா சந்தஸோட இருக்கின்ற வாச்சாம், வாச்சாமுக்கு அட்ஜெக்டிவ். சரியா? அந்த வாக்குகளினுடைய நிலையஸ்ய முனிபுங்கவஸ்யன்னு அவருக்கு போறது. சோ சந்தோமயினாம், சந்தஸ் அப்படின்னாலே அனுஷ்டுப் முதலிய அனுஷ்டுபாதி சந்தோ நிபத்தானாம் அர்த்தம். அவைகளினுடைய அந்த அனுஷ்டுப் முதலிய சந்தஸோட இருக்கின்ற வாச்சாம், அந்த வாக்கினுடைய நிலையஸ்ய, அதாவது பத்ய காவிய நிர்மாண கௌஷல ஆகாரஸ்ய. நிலையம் அப்படின்னாலே இருப்பிடம், இல்லைன்னா பேஸ், ஆகாரம். ஓகேவா? சோ சந்தோமயீனாம் வாச்சாம் நிலையஸ்ய முனிபுங்கவஸ்ய, முனிபுங்கவஹ, சோ முனிஷு சிரேஷ்டஹ. சோ அந்த முனிஸ்ரேஷ்டஸ்ய, அந்த வால்மீகியினுடைய, அந்த வால்மீகி எப்படிப்பட்டவர் அப்படின்னா, வாசாம் நிலையஸ்ய, எப்படிப்பட்ட வாசாம், சந்தோமயீனாம் வாசாம் நிலையஸ்ய முனிபங்கவஸ்ய, சந்தஸோட இருக்கின்ற அந்த பத்ய காவிய நிர்மாண கௌஷல ஆகாரஸ்ய, அதனுடைய ஒரு இருப்பிடமாக இருக்கின்ற அப்படிப்பட்ட வாக்குகள். எப்படிப்பட்ட வாக்குகள் அப்படின்னா, வெறும் நம்ம பேசுற ராமக பாட்டம் படுத்திங்கிற வாக்கு இல்ல, பலவிதமான சந்தஸ், அதே அப்படியே நிரர்களமா, அப்படியே ஒரு பிரவாக ரூபமா கவிகளினுடைய வாக்குலேந்து வருது இல்ல. அவ என்ன போட்டுண்டு யமாதா ராஜ பானசலகா போட்டா கவியம் எழுதுறா இல்ல, அப்படியே டப 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 டபன்னு வந்துடுறது இல்லையா? சோ அந்த சந்தோமயினாம், சந்தஸோட, சந்தானுபத்தானாம் அர்த்தம், சந்தஸோட சேர்ந்து இருக்கின்ற வாசாம், அந்த வாக்குகளினுடைய நிலையஸ்ய, இருப்பிடமாக இருக்கின்ற முனிபுங்கவஸ்ய, அந்த முனிபுங்கவர்னுடைய, முனிசிரேஷ்டஸ்ய வால்மீகேகே அந்தே வசந்தா, அந்தே வாசினாலே உங்களுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ்னு அர்த்தம். அந்தே வசந்தௌ ஏதௌ குமாரௌ, இந்த குமாரர்கள் என்ன அப்படின்னா, ரகுவீர விருத்தம் யதாக்கிரமம் யதாக்கிரமம் காத்தும் உபாக்கிரமேதாம். சோ வந்து இந்த ரகுவீர விருத்தத்தை யதாக்கிரமம் அப்படின்னா எப்படி வந்து அவர் சொல்லி கொடுத்தாரோ,
அதாவது இனிஷியல் இயர்ஸ்ல குரு எப்படி சொல்லி கொடுத்தாரோ அப்படியே பாடணும். நீ உன்னுடைய தூலாம் ஆட் பண்ணக்கூடாது. அதுவும் அவருடைய பிரபந்தம் அவர் எழுதின ஒரு வியாக்கியானத்துல நீங்க இது பண்ணலாம். இப்போ இந்த சந்தோமயீனாம் ச நிலையஸ்யெல்லாம் நான் ஆட் பண்ண முடியாது. இருக்கிறத உள்ளதை உள்ளபடி தான் சொல்லணும். அந்த மாதிரி யதாக்கிரமம் அப்படின்னா குரு எப்படி வந்து உபதேசம் பண்ணியிருக்காரோ அது அனுசாரேன ஏவ காத்தும் பாடுவதற்கு உபாக்கிரமயதாம் இவா ரெண்டு பேரும் ஆரப்தவந்தோ இத்தியர்த்தः. சரியா? காத்தும் உபாக்கிரமேதாம் இவா ரெண்டு பேரும் உபக்கிரமுங்கிறது தான் அவங்க அங்க தாத்து. உபாக்கிரமேதாம் இருவரும் ஆரம்பித்தார்கள். சரியா? இங்க வந்து உம் உங்களுக்கு வந்து உபஜாதி உபஜாதிங்கிறது என்னன்னா முத வரி வந்து இந்திரவஜ்ரா, ரெண்டாவது வரி வந்து உபேந்திர வஜ்ரா. இந்த இது குமார சம்பவம் ஃபர்ஸ்ட் சர்க்கமே உங்களுக்கு வந்து உபஜாதி தான். அஸ்தியுத்தரஸ்யாம் திசிதேவதாத்மா இருக்கணும், அதுவும் உங்களுக்கு உபஜாதி. சோ ஜி, இந்த சந்தோமஸ்ய 5வது சர்க்கம் கௌத்சர் படிச்சோமே அதெல்லாமும் உபஜாதி தான். ஆஹ் நான் குமார இது சம்பவம் ம். எல்லாருக்குமே இந்த மங்கள ஸ்லோகம் தெரியும், அதனால வந்து சட்டுன்னு சொன்னேன். சோ சந்தோமயீனாம் நிலையஸ்ய வாசாம் அந்தே வசந்தௌ முனிபுங்கவஸ்ய ஏதௌ குமாரௌ ரகுவீர விருத்தம் யதாக்கிரமம் காதும் உபாக்கிரமேதாம். அதுக்கப்புறம் ஆரம்பிக்கிறார். ராமாயணத்தினுடைய கதை ஆரம்பிக்கிறது இதுலதான். अस्ति प्रशस्ता जनलोचनानाम् आनन्दसन्दायिषु कोसलेषु आज्ञा समुत्सारितदानवानां राज्ञाम् अयोध्ययति पुरी रघूणाम्. ஆஹ் அயோத்தியா இதி புரி ரகுணாம் புரி அஸ்தி அப்படின்னு பிரசன்ட் டென்ஸ்ல ஆரம்பிக்கிறார். சரியா? அஸ்தி பிரசஸ்தா ஜனலோச்சனானாம் ஆனந்த சந்தாயிஷு கோசலேஷு ஆக்ஞா சமுத்சாரித தானவானாம் ராஜ்ஞாம் அயோத்தியேதி புரி ரகுணாம். சோ ஜனலோச்சனானாம் ஆனந்த சந்தாயிஷு கோசலேஷு. சோ ஜனலோச்சனானாம் அப்படின்னா மானவ நேத்ரானாம்னு அர்த்தம். மனிதர்கள் அப்படிங்கிற ஒரு கண்ணுக்கு என்ன கண்களுடைய ஆனந்த சந்தாயிஷு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய கூடிய ஒரு இடம் எது அப்படின்னா அந்த கோசலம். அந்த கோசலேஷு அந்த கோசல தேசேஷு அவைகளில் ஆக்ஞா சமுத்சாரித தானவானாம் ரகுணாம் ராஜ்ஞாம் அயோத்தியா இது பிரசஸ்தா புரி அஸ்தி. சோ ஆக்ஞா சமுத்சாரித தானவானாம், ஆக்ஞா சமுத்சாரிதம் அப்படின்னா ஆக்ஞாயா ஏவ சமுத்சாரிதாக தானவாக ஏஷாம் தேஷாம். சோ ஆக்ஞையா ஏவ அப்படியே அந்த சுரர்கள் போட்ட ஒரு ஆக்ஞையினாலேயே சமுத்சாரிதாக அப்படின்னா துரத்தப்பட்ட விரட்டி அடிக்கப்பட்ட தானவாகா தானவர்கள் யாராலேயோ அவர் தானவாகா ஏஷாம் தேஷாம் மகா பிரபாவானாம் அர்த்தம். ஒரு பெரிய பிரபாவந்தானாம் வாழ்னுடைய ரகுநாம்க்கு அட்ஜெக்டிவா போறது. அந்த ரகுவினுடைய ராஜ்ஞாம் ரகுவம்ச உத்பவானாம், ரகுனானா ரகுவம்சத்துல பிறந்த அந்த ராஜ்ஞாம் நிருபாணாம் அயோத்தியா இதி அயோத்தியா என்று பெயருள்ள இதி பிரசஸ்தா புகழ்பெற்ற ஒரு புரி ஒரு நகரமானது அஸ்தி இருக்கு. சரியா? என்ன அப்படின்னா ஜனலோச்சனானாம் ஆனந்த சந்தாயிஷு கோசலேஷு. சோ அந்த கோசல உத்தர கோசலேஷு அந்த உத்தர கோசல தேசத்துல ஜனலோச்சனானாம் ஜனங்கள் என்கின்ற ஒரு கண்களுக்கு ஆனந்த சந்தாயிஷு எப்பயுமே சந்தாத்தும் சந்தாயினஹா தேஷுன்னு அர்த்தம். அதாவது ஆனந்தம் சந்தாத்தும் ஷீலம் இது ஆனந்த சந்தாயி. சரியா? ஆனந்த சந்தாயினஹ தேஷு ஆனந்த சந்தாயிஷு கோசலேஷு கோசல நகரத்துக்குள் தேசத்துல ஆக்ஞா சமுத்சாரித தானவானாம் ரகுனாம் ராஜ்ஞாம். சோ ஆக்ஞையா தன்னுடைய ஒரு கட்டளையினாலேயே துரத்தடிக்கப்பட்ட அந்த ராட்சசர்களுடைய ராட்சசர்கள் யாராலேயோ அவர். சோ அந்த ஆக்ஞையா ஏவ சமுத்சாரிதாக தானவாக ஏஷாம் தேஷாம் ரகுனாம் ரகுவம்ச உத்பவானாம் ராஜ்ஞாம் ராஜாக்களினுடைய அயோத்தியா இது அயோத்தியா என்று பிரசஸ்தா புகழ்பெற்ற நகரி நகரினா புரி ராஜதானி அஸ்தி இருக்கு. சரியா? சரியா இருக்கா? சரியா? உங்களுக்கு உதாத்தம்னு ஒரு அலங்காரம்.
அந்த அந்த ரகு எப்படி இருக்கா அப்படின்னா, இந்த மாதிரி அவளுடைய ஒரு ஆக்ஞையினாலேயே விரட்டடிக்கப்பட்ட தானவர்கள். அப்படி தானவர்கள் யாராலேயோ அந்த வம்சத்துல பிறந்த ராஜ்ஞியாம்னு ஒரு ரொம்ப ஒரு புகழ் அவளுடைய உதாத்தம் ரித்தேகே சரிதம் ஸ்லாக்யம் ச அந்யோபலக்ஷணம். அதுதான் உங்களுக்கு உதாத்த அலங்காரம். சரியா? சம்ருத்தியினுடைய பிரசம்சா, அவளுடைய ஒரு சம்ருத்தியா இருக்கிறதுனுடைய ஒரு புகழை வர்ணிச்சு ஒரு அட்ஜெக்டிவல் ஃபீச்சரா போட்டா அது உங்களுக்கு இது என்னது, இந்த உதாத்த அலங்காரம். சரியா? அஹ் Yes, ஒரு ma'am. சாபிப்பிராயத்தோட ஒரு விசேஷணம் போட்டான்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல பரிகரம்னு ஒரு அலங்காரம் வரும். இந்த இடத்துல அபிப்பிராயம் ஒண்ணும் கிடையாது. அவளுடைய சமிருத்திய, அவளுடைய ஒரு ப்ராஸ்பரிட்டி, அவளுடைய ஒரு மேன்மையை சொல்றதுனால இந்த இடத்துல உங்களுக்கு உதாத்த அலங்காரம். சரியா? இங்க Yes, ma'am. விருத்த பாத்திரம்னா இந்திரவஜ்ஜா. அஸ்தி பிரசஸ்தா ஜனலோச்சனானாம் ஆனந்த சந்தாயிஷு உத்சலட்ச ஆக்ஞா சமுத்சாரித தானவானாம் ராஜ்ஞாம் அயோத்தியேதி புரி ரகுணாம். சரியா? அஹ் Mm. Yes. இவர் உதாத்த அலங்காரத்துக்கு போட்டிருக்க லட்சணம் லோக அதிசய சம்பத்தி வர்ணனாத் வர்ணன உதாத்தம் உச்சதே அப்படின்னு போட்டிருக்காரு. அதுவும் ஓகே. மேல அடுத்தது படிங்க. Scroll பண்றேன் ma'am. Okay. ताम अवसत् दशरथ सुरवन्दितेन संक्रन्दनेन विहित आसन संविभागः ம். वृन्दारक अरिविजये सुरलोकलब्ध मन्दारमाल्यं मधु वासित वासभूमि. ம். So, என்ன அப்படின்னா, சரி, தாம் அவசத் தசரதः சுரவந்திதேன சங்கிரந்தனேன விஹிதாசன சம்விபாகः விருந்தாரக அரிவிஜயே சுரலோக லப்த மந்தார மால்ய மதுவாசித வாசபூமி. சோ என்ன அப்படின்னா, சுரவந்திதேன சங்கிரந்தனேன விஹிதாசன சம்விபாகः. சோ சுராணாம் வந்திதः அப்படின்னா சுரவந்திதः, சுரைஹி பூஜிதः, ஏன அந்த அந்த இந்திரேன சங்கிரந்தா அப்படின்னா இந்திரஹா. சோ அந்த சங்கிரந்தனேன, அந்த சங்கிரந்தனுக்கு என்ன அட்ஜெக்டிவ் அப்படின்னா சுரவந்திதேன சங்கிரந்தனேன, சுரர்களால் பூஜிக்கப்படுகின்ற அந்த இந்திரனினால் விஹித ஆசன சம்விபாக, அதாவது விஹிதா அப்படின்னா கிருதா செய்யப்பட்ட, ஆசனஸ்ய சம்விபாக யஸ்மை சக. சோ இது தசரதருக்கு அட்ஜெக்டிவா போறது. சோ ஆசனஸ்ய சம்விபாகः யஸ்மை சஹ ததாக்தः தத்த அர்த்தாசனः இத்யர்த்தः. சோ சங்கிரந்தனேன விஹித ஆசன சம்விபாகः, அந்த இந்திரனினால் ஷேர் பண்ணிக்கப்பட்ட சமாசனம் யாருக்கோ அவர். அந்த சங்கிரந்தனனுக்கு என்ன அட்ஜெக்டிவ் அப்படின்னா சுரவந்திதேன, சுராணாம் வந்திதः பூஜிதः யஹ சஹ சுரவந்திதः, தேர சுரவந்திதேன சங்கிரந்தனேன இந்திரேண விஹித ஆசன சம்விபாகः, ஆசனஸ்ய சம்விபாகः சமவிபாகன்னு அர்த்தம், ஈக்குவல் ஷேர் இன் தி த்ரோன். சோ ஆசனஸ்ய சம்விபாகः யஸ்மை சஹ ததோக்தः தத்த அர்த்தாசனः இத்யர்த்தः. விஹித ஆசன சம்விபாகः விருந்தாரக அரிவிஜயே சுரலோக லப்த மந்தார மால்ய மதுவாசித வாசபூமி தசரதः தாம் அவசத், தாம் அயோத்தியாம் அவசத், அந்த அயோத்தியில் அவர் வசிச்சார். சரியா? யாரு அப்படின்னா தசரதா. வேறும் அவருக்கு என்ன அட்ஜெக்டிவ் அப்படின்னா விருந்தாரக அரிவிஜயே சுரலோக லப்த மந்தார மால்ய மதுவாசித வாசபூமி. சோ என்ன அப்படின்னா விருந்தாரகானாம் அப்படின்னா சுரானாம் அர்த்தம். சுரர்களுடைய எதிரிகள் யாரு? அரயக சத்ரவக அசுராக தானவாக. சோ அந்த தேஷாம் விஜயே அவர்களை வெற்றி கொள்வதில், தானவேஷு விதிஷேஷு சத்சு அந்த 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 மாதிரி அவளை வெற்றி கொண்டிருந்த அந்த தருணத்தில் சுரலோகே லப்தானி மந்தார மால்யானி தேவைஹி, அதாவது தேஷாம் மதுனா வாசிதா பூமிஹி வாசஸ்தானம் யஸ்ய சஹ ததோக்தஹ தசரதஹ நாம ராஜா அவசத். புரியுறதா? தாம் புரீம் அவசத். சோ விருந்தாரக அரிவிஜயே, விருந்தாரகாக அப்படின்னா சுராகா தேவாகா, தேவானாம் அரயக யாரு? அசுராக தானவாக. சோ அந்த தேவாரக அரயக தானவாக
தேவாரக அரீணாம் விஜயே, அந்த விஜயத்தில் அவனை வெற்றி கொள்வதில் அவன் அந்த மாதிரி தசரதா விருந்தாரக அரிவிஜயே சதி, அந்த தருணத்தில் சுரலோக லப்த மந்தார மந்தார மால்ய மதுவாசித வாசபூமி, இந்த மாதிரி வந்து தேவர்களுடைய எதிரிகளான அந்த தானவர்களை வெற்றி கொண்டதின் பொருட்டு அவனுக்கு வந்து என்ன கிடைச்சது அப்படின்னா சுரலோக லப்தம், அப்படின்னா சுரலோகத்தில் லப்தானி அடையப்பட்ட மந்தார மால்யானி, அந்த மந்தார மால்யங்கள், அந்த தேஷாம் மந்தார மால்யானா மதுனா, அந்த ஒரு புஷ்ப ரசத்தினால வாசிதா வாசனையோடு ஆக்கப்பட்ட வாசபூமிகி நிவாசஸ்தானம் எஸ்ய சக அதுவும் அப்படின்னு தசரதனுக்கு அது அட்ஜெக்டிவா போறது. ஸோ அந்த தசரதா எப்படி இருக்கார் அப்படின்னா ரெண்டு அட்ஜெக்டிவ். ஒன்னு சங்கரந்தனேன வீதாசர சம்விபாக தசரதா, விருந்தாரக அரிவிஜயே சுரலோக லப்த மந்தார மால்ய மதுவாசித வாசபூமி தசரதா தாம் அயோத்தியாம் அவசத்து, அந்த அந்த அயோத்தியில் அவர் வந்து வசிச்சார். சரியா? அஹ், அதான் சரியா இருக்கா? அஹ், சரியா இருக்கா? எஸ் ஜி சரியா சரியா இருக்கு, இருக்கு ஈஸியா இருக்கு. சரியா ம். சரி. ஒரே ஒரு நிமிஷம். இங்க வந்து உங்களுக்கு வந்து வசந்த திலகா இந்த மீட்டர். சோ தாம் அவசத் தசரதः சுரவந்திதேன சங்கிரந்தனேன விஹிதாசன சம்விபாகः விருந்தாரகாரி விஜயே சுரலோக லப்த மந்தார மால்ய மதுவாசித வாசபூமி. அதுக்கப்புறம் மேல ம். अथ அத अस्मिन् अपत्यतया அனபத்தியதயா दूयमानमानसे அஸ்மின் அனபத்தியதயா अनपत्यतया दूयमानमानसे पुत्रार्थं क्रतुम् अश्वमेधं विधातुं मन्त्रिभिः समं ம், मन्त्र्यमाणे दशरथे ம். सुमन्तः பிரஷ்டமனாக प्रहृष्टमनाः महर्षे अङ्गदेश सङ्गत अवग्रह निग्रह शौण्डस्य विभाण्डकसूनोः अवश्यमृश्य சிங்கஸ்ய शृङ्गस्य பிரசாதாத் प्रसादात् प्रभवः भविता कुमाराणाम् इति सनत्कुमारम् उदीरितं पुरावृत्तम् अस्मै दशरथाय कथयामास. ஆமா. அத அத பிறகு அப்படின்னா கொஞ்சம் கதிபய திவசேஷு கச்சத்சு சத்சு, அந்த மாதிரி கொஞ்ச நாட்கள் போனதுக்கு அப்புறம் அஸ்மின்னு தசரதே அனபத்தியதையா தூயமான மானசே. சோ வந்து அனபத்தியதையா ந அபத்தியம் எஸ்ய அனபத்தியா. சரியா? யாருக்கு நாஸ்தி அபத்தியம் எஸ்ய சக அனபத்தியா, யாருக்கு புள்ள இல்லையோ அவன் அனபத்தியன்னு அர்த்தம். சோ அஸ்மின் தசரதே அனபத்தியதையா, சோ ந ந நாஸ்தி அபத்தியம் யஸ்ய சக அனபத்யः தஸ்ய பாவः அனபத்தியதா தயா அனபத்தியதயா. சோ அந்த பிள்ளைகள் இல்லாமல் இருக்கும் தன்மையோடு இருக்கின்ற அஸ்மின் தசரதே, அஸ்மின்னு அனபத்தியதையாங்கிறது உங்களுக்கு கமுடாகம சந்தி வந்துட்டோங்க. சோ அஸ்மின்னு இந்த தசரதனிடத்தில் அனபத்தியதையா புத்திரன் இல்லாமல் இருக்கும் தன்மையோடு இருக்கின்ற காரணத்தினால் தூயமான மானசே, தூயமானம்னா ரொம்ப தாபத்தோட இருக்கின்ற, பரிதப்பியமானம்னு அர்த்தம். மானசம்னா ஹிருதயம், மனசு எஸ்ய தஸ்மின், அது வந்து இந்த அஸ்மினுக்கு போறது. அஸ்மின் தசரதே, இந்த தசரதன் இடத்தில் என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் அனபத்தியதயாங்கிறது இருக்கு. அந்த பிள்ளை இல்லாமல் இருக்கும் தன்மையின் காரணத்தினால் தூயமான மானசே தசரதே, ரொம்ப தூயமானம் மானசம் எஸ்ய தஸ்மின்னு தூயமான மானசே. அதுக்கோசரம் என்ன அப்படின்னா புத்திரார்த்தம் கிரதும் அஸ்வமேதம் விதாத்தும் மந்திரிபிஹி சமம் மந்திரியமானே தசரதே, அஸ்மின் தசரதே புத்திரார்த்தம். ஸோ இந்த மாதிரி அனபத்தியதா அப்படிங்கிற ஒரு ஒரு துக்கம் அவனுக்கு இருக்கு, புள்ள இல்லாமல் இருக்கும் தன்மையினால். தூயமான மானசே தசரதே, ரொம்ப பரிதாபத்தோடு இருக்கின்ற மனதோடு இருக்கின்ற தசரதே புத்திரார்த்தம் புத்திர பிராப்திக்கோசரம்
கிரதும் அஸ்வமேதம் கிரதும், கிரதும்னா யாகம்னு அர்த்தம். அஸ்வமேதம்னு பேருள்ள ஒரு யாகத்தை விதாத்தும் அப்படின்னா கர்த்தும், மந்திரிபிகி சமம் மந்திரிகளோடு கூட, மந்திரயமானே தசரதே அந்த மாதிரி அவன் வந்து ஆலோசனை பண்ணி கொண்டிருந்த அந்த தருணத்தில், மந்திரயமானே அப்படின்னா ஆலோச்சியமானே, அந்த மாதிரி அமாத்தியைஹி சமம் விசாரயதி சதி அந்த மாதிரி யோசித்து கொண்டிருந்த தருணத்தை, எல்லாமே சப்தமியில இருக்கு, புரியுறதா? சோ அஸ்மின்னு தசரதே அனபத்தியதையா தூயமான மானசே தசரதே புத்திரார்த்தம் அஸ்வமேதம் கிரதும் விதாத்தும் மந்திரிபிகி சமம் தசரதே மந்திரயமானே சதி, தசரதரானவர் இந்த மாதிரி விசாரியமானே சதி யோசித்துக் கொண்டிருந்த தருணத்தில், பிரகிருஷ்டமனாக சுமந்திரஹா ரொம்ப சந்தோஷத்தோடு, பிரகிருஷ்டம் மனஹா எஸ்ய சஹா பிரகிருஷ்டமனாக சந்தோஷத்தோடு இருக்கின்ற, அதாவது ராஜா தசரதர் வந்து துக்கத்துல இருக்காரு, இவன் சந்தோஷமா இருக்காங்கிற அர்த்தம் இல்ல. புரா சனத்குமார உதீரிதம் புராவிருத்தம் அஸ்மை தசரதாய கதயாமாச. கஹ சுமந்திரஹ கதயாமாச. எப்படிப்பட்ட சுமந்திரஹ? பிரகிருஷ்டமனாக சுமந்திரஹ ऋष्यशृङ्गस्य प्रसादात् कुमाराणां प्रभावः भविता इति सनत्कुमार उदीरितं पुरावृत्तம் அஸ்மை தசரதாய கதயாமாச. ஸோ ராஜா இந்த மாதிரி துக்கத்துல ஈடுபட்டு இருக்கும்போது இந்த சுமந்திரரானவர் ரொம்ப சந்தோஷத்தோட இதை கூறினார். எதை கூறினார்? ஆம், ரிஷ்யசிருங்கர் அப்படிங்கிறவருடைய பிரசாதாத்து அனுகிரகத்தினால், குமாராணாம் பிரபவ, பிரபவோ நாம உற்பத்தி, உண்டாருது, பிறக்கிறது, உற்பத்தி. சோ வந்து குமாரானாம் பிள்ளைகளுடைய பிரபவ உற்பத்தி பவிதா ஆகக்கூடும் அப்படிங்கிறத இது என்று சனத்குமார உதீரிதம், சனத்குமாரேன உதீரிதம் அவரால் உக்தம். ஈருங்கிறது தான் தாத்து அங்க இல்லையா, உத்துங்கிறது உபசர்க்கம், இக்த பிரத்யம். உதீரிதம் புராவிருத்தம் முன்னாடி நடந்த விற்த்தாந்தம், சரியா? புராணம் புராவிருத்தம் முன்னாடி நடந்த ஒரு கதையை, விற்த்தாந்தத்தை அஸ்மை தசரதாய இந்த ராஜாக்கு கதையா மாச. சோ இந்த ரிஷ்யசிருங்கர் யாரு? அதுதான் அவருக்கு அட்ஜெக்டிவ் எல்லாமே. மகர்ஷேகே महर्षेः ऋष्यशृङ्गस्य महर्षिயான மகாஞ்ச அசௌ ரிஷிஹி ச மகர்ஷிஹி தஸ்ய மகர்ஷேः ऋष्यशृङ्गस्य அவர் என்ன அப்படின்னா, அங்கதேச சங்கத அவக்கிரக நிகிரக சௌண்டஸ்ய ரிஷ்யசங்கஸ்ய. ஸோ அங்கதேசத்தினுடைய, அங்கதேசம்னு ஒரு தேசம், அந்த அங்கதேசே சங்கதஸ்ய, அங்கதா அப்படின்னா உற்பன்னக சமுத்பன்னக, அந்த அங்கதேசத்தில் பிறந்தவரான, ஆர் அந்த அங்கதேசத்தோட தனக்கு ஒரு ஈடுபாடு சேர்க்கை, அங்கதேச சங்கத அவக்கிரக நிகிரக சௌண்டஸ்ய, அந்த சாரி அங்க தேசத்துல உண்டானவர் இல்ல, அங்க தேசத்துல உண்டான அவக்கிரகம் அப்படின்னாலே ஃபெமைன் அர்த்தம். விருஷ்டியே ஆகாம, மழையே வராம ஒரு டிராட் இருக்குமோனோ, அந்த அவக்கிரகம், அதுதான் அவக்கிரகம். அந்த அவக்கிரக நிகிரக சௌண்டஸ்ய, அந்த ஒரு டிராட்டை வந்து நிகிரகம் போக்கடிக்கிறதுல, சௌண்டகனா எக்ஸ்பர்ட்னு அர்த்தம், ரொம்ப சமர்த்தஸ்ய இந்த ரிஷ்யசிருங்கஸ்யன்னு அவருக்கு கொண்டு போய் அட்ஜெக்டிவா சேர்த்துக்கணும். புரியுறதா? வேற என்ன அட்ஜெக்டிவ் அவருக்கு? விபாண்டக சூனோஹோ, விபாண்டகான்னு ஒரு முனிவர், விபாண்டகஸ்ய சூனுஹு தஸ்ய விபாண்டக சூனோஹோ ரிஷ்யசிருங்கஸ்ய பிரபாவ பிரசாதாத்து குமாராணாம் உற்பத்தி அவசியம் பவிதா. அந்த அவசியத்தை கொண்டு போய் இங்க சேர்த்துக்கணும். எப்படி? இதுதான் வந்து புரோசுக்கு அன்வயம். ஓகேவா? திருப்பி சொல்றேன், கேட்டுக்கோங்க. இந்த இந்த இடம் மாத்திரம் திருப்பி சொல்றேன். சோ வந்து இந்த இடத்துல சுமந்திரஹா முதல்ல இருந்தே சொல்றேன். அத பிறகு அஸ்மின் தசரதே, இந்த அஸ்மின் தசரதற்கு கொண்டு போய் சேர்த்துக்கோங்க. அனபத்தியதையா நாஸ்தி அபத்தியம் யஸ்ய சஹ அனபத்யஹ, அனபத்தியஸ்ய பாவஹ அனபத்தியதா தயா அனபத்தியதையா பிள்ளை இல்லாமல் இருக்கும் தன்மையினால, தஸ்மின் தசரதே என்ன தூயமான மானசே, தூயமானம் மானசம் எஸ்ய சஹ தஸ்மின்னு தசரதே புத்திரார்த்தம் அப்படின்னா புத்திரனுக்கோசரம், அஸ்வமேதம் கிரதும் அஸ்வமேதம்னு பெயருள்ள ஒரு கிரதும் ஒரு கிரதுவை ஒரு யாகத்தை, விதாத்தும் கர்த்தும், மந்திரிபிகி சமம் மந்திரிகளோட சேர்ந்து, சமம் சார்த்தம் சாத்தம் எல்லாம் திருத்திய விபக்தியோட வரும், உபபத விபக்தி. மந்திரிபிகி சமம் மந்திரயமானே தசரதே மந்திரயமானே சதி, தசரதரானவர் இந்த மாதிரி யோசித்துக் கொண்டிருந்த தருணத்தில், சுமந்திரஹா சுமந்திரவன்கிறவர் அவருடைய இவர்
மந்திரி அந்த சுமந்திரஹா அவருக்கு என்ன அட்ஜெக்டிவ் பிரகிருஷ்டமனாக பிரகிருஷ்டம் மனஹ யஸ்ய சஹ பிரகிருஷ்டமனாக சுமந்திரஹ தசரதாய அஸ்மை தசரதாய புராவிருத்தம் கதையாமாச இந்த தசரதன் கிட்ட புராவிருத்தம் முன்னாடி நடந்த விற்த்தாந்தத்தை கதையை கதையாமாச கூறினார் லிட்டு சரியா மாசத்துஹு மாசுஹு கதையதி அதனுடைய கதையாமாச என்ன எதை சொன்னார் சனத்குமார உதீரிதம் சனத்குமாரேண உதீரிதம் சனத்குமாரேண உக்தம் புராவிருத்தம் அஸ்மை தசரதாய கதையாமாச கிம் உக்தம் சனத்குமாரேண ரிஷ்யஸ்ருங்கஸ்ய பிரசாதாத் குமாராணாம் பிரபவः இந்த அவசியம் இருக்கு பாருங்க ரிஷ்யஸ்ருங்கத்துக்கு முன்னாடி அவசியம் பவிதா இதி சனத்குமார உதீரிதம் புராவிருத்தம் அஸ்மை தசரதாய கதையாமாச சரியா இருக்கா அந்த ரிஷ்யஸ்ருங்கஸ்ய அப்படிங்கிறதுக்கு தான் இங்க இந்த இந்த மகர்ஷேகேலேருந்து ஆரம்பிச்சு இது வரைக்கும் எல்லாம் அவருக்கு அட்ஜெக்டிவ் ஷஷ்டியில வருது எல்லாமே மகர்ஷேகே மகாஞ்ச அசௌ ரிஷிஹீச்ச தஸ்ய மகர்ஷேகே அங்கதேச சங்கத அவக்கிரக நிகிரக சௌண்டஸ்ய சோ அங்கதேசே சங்கதம் அங்கதேச சங்கதம் சோ அந்த அங்கதேசே சங்கதஸ்ய அவக்கிரகஸ்ய நிகிரகே சௌண்டக யஹ தஸ்ய அந்த அங்கதேசத்துல சங்கதம்னா சமுத்பன்னம் உண்டான அவக்கிரகம் அப்படின்னா ஒரு டிராட்டு மழை இல்லாமல் இருக்கும் தன்மை விருஷ்டி அபாவக அந்த அவக்கிரகம் என்கின்ற அந்த நிகிரகம் அந்த அவக்கிரகம்ங்கிறது விருஷ்டியினுடைய பிரதிபந்தஸ்ய நிகிரகே அப்படின்னா தூரீகரணே அதை போக்கடிப்பதில் சௌண்டஸ்ய அப்படின்னா சமர்த்தஸ்ய குஷலஸ்ய ரிஷ்யஸ்ருங்கஸ்ய வேற என்ன அட்ஜெக்டிவ் விபாண்டக சூனோஹோ யாருடைய புள்ளன்னு தெரியணுமானோ விபாண்டகான்னு ஒரு முனிவர் அவருடைய சூனுகுன புத்திரஹா சரியா ஆமா மகர்ஷேகே ஆமா அதாவது மகர்ஷேகங்கிறதுக்கு இந்த புக்ல என்ன போட்டிருக்காங்கன்னா ஆத்மனாபி கிருதேன தபசா மகர்ஷி பாவம் கதஸ்ய சும்மா வந்து சோன் சோஸ் சன்னுங்கிறதுனால அவர் பெரியவர் இல்ல மகர்ஷிஹி அப்படின்னாலே சொந்தமா தபஸ் பண்ணிட்டு இருக்காரு அதனால மகர்ஷிங்கிற ஒரு வட்டமா இல்ல நல்லா இருக்குல்ல ஆத்மனாபி கிருதேன தபசா மகர்ஷி பாவம் கதஸ்ய ரிஷஸ்ருங்கஸ்ய பிரசாதாத்து அனுகிரகத்தினால் அவசியம் நிச்சிதம் குமாராணாம் பிரபவः भवति इति यत् सनत्कुमार येन उक्तं तात् पुरावृत्तम् अस्मै दशरथाय सुमन्त्रः प्रहृष्टमनाः कथयामास இருக்கா சரியா இருக்கா நல்லா இருக்கா ஒரு கொஸ்டின் மேம் இங்க ரிஷிய ஸ்ருங்கன்னு இருக்கே அப்போ அந்த ரிஷி பேரு அஸ்ருங்காவா ரிஷ்யஸ்ருங்கன்னு தான் பேரு அவசியம் இங்க பாருங்க ஒரே நிமிஷம் இருங்க சி நீங்க வந்து சௌமியாவோட கிளாஸ் பார்த்தீங்கன்னா அவ பதச்சேதம்னு ஒண்ணு போட்டிருக்கா நான் அதெல்லாம் பண்ணல கன்சியூமிங் மோர் டைம் ஸோ அவசியம் இங்க வந்து ரிஷ்யஸ்ருங்கா ரிஷ்யஸ்ருங்கர் வந்து அந்த ஸ்ருங்கேரி அவருடைய பேரால தான் வந்ததுங்கிறா அப்புறம் ரஷ்யாவும் இவர் தபஸ் பண்ணதால் தான் ரிஷ்யஸ்ருங்கருடைய தேசம்னு வந்ததுங்கிறா சொல்லிக்கலாம் கலிபோர்னியானா கபிலாரண்யம் நமக்கு என்ன நமக்கு என்ன வச்சனே காது அரித்திரதா இல்ல எல்லாத்தையும் சொல்லிடலாம் தாமோதர தீட்சிதர் இத சொன்ன சிங்கேரியில வந்து அவர் சொன்னா கரெக்டா இருக்கும் சோ அதான் அவசியம் இங்க வந்து இதான் மாலினி அவசியம் ரிஷ்யஸ்ருங்கஸ்ய சரியா இப்படி பிரிச்சுக்கணும் ஆமா இந்த ரிஷ்யஸ்ருங்கத்துல அங்க யன் சந்தி இருக்கா இல்லையா இல்லையே எதுக்கு இருக்கு ஓகே அவசியம்னு ஒரு வார்த்தை ரிஷ்யஸ்ருங்கா ரெண்டும் சேர்ந்து ஓகே அவரோட பேரு இல்ல அது ரிஷ்யஸ்ருங்கங்கிறது பேரு அதான் கேக்குறேன் பேரே அது ப்ராப்பர் நவுன் பேரே ப்ராப்பர் நவுன் ரிஷ்யஸ்ருங்கா அதுக்கப்புறம் அதனுடைய ரிஷ்யஸ்ருங்கத்தினுடைய விற்பத்தியை பார்த்தா வேணா சொல்லலாம் ஏன் அவருக்கு தமிழ்ல கலைக்கோட்டு முனி அப்படிங்கிறா அவருக்கு தலையில கொம்பு மாதிரி துருத்தின்னு இருந்ததும் மானுக்கும் ரிஷிக்கும் பிறந்தது அதனால அவருக்கு வந்து அந்த 2 கொம்பு இருந்தது அப்படின்னு சொல்றாங்க ஓகே சோ இதான் இந்த வார்த்தையினுடைய ஸ்பிளிட் இதான் மாலினி புரியுறதா அங்க சந்தியில அது கிடையாது 2 வார்த்தை அவசியம் அப்படியே ரெண்டு பதம் அப்படியே சேர்த்து எழுதியிருக்கா அவ்வளவுதான் புரியுறதா சந்தின்னு பார்த்தேன்னா உங்களுக்கு வந்து இங்க கமுடாகம சந்தி இருக்கு எடுத்த உடனே அத அஸ்மின்ங்கிற இடத்துல சவர்ண தீர்க்கம் அனபத்திய தயாங்கிற இடத்துல நம்ம இதெல்லாம் நீங்க தான் பாத்துக்கணும் இனிமே இதுல கமுடாகம சந்தி அதையும் நான் சொல்லிட்டு இருந்தா நாளைக்கு தான் டெக்ஸ்ட் முடியும் புத்திரார்த்தம்
அஸ்வமேதம் விதாத்தும் மந்திரிபிஹி சமம் மந்திரியமானே தசரதே சுமந்திரஹா பிரஹிருஷ்டவனாக மகர்ஷேகே ஒரு பதம், அங்கதேச ஒரு பதம், சங்கத இன்னொரு பதம், அவக்கிரகம் ஒன்னொன்னு, நிக்கிரகம் ஒன்னொன்னு, சவுண்டஸ்ய அப்படியே கமா போட்டுட்டே வாங்கோ. சரியா? இந்த ஒரு இடத்துல தான் உங்களுக்கு மகர்ஷேகங்கிற இடத்துல விசர்கஸ்ய ரேபகா, அங்கதேச சங்கதங்கிற இடத்துல சவர்ண தீர்க்கம், அப்புறம் விபாண்டக சூனோஹோ, விபாண்டகः விபாண்டகஸ்ய சூனுஹு தஸ்ய சூனோஹோ, இங்கேயும் உங்களுக்கு விசர்கஸ்ய ரேபகா அவசியம் வந்துடுத்து. ஸோ அப்படியே அந்த ரகாரமும் ஆவும் சேர்ந்து ரவசியம் ரிஷ்யசிருங்கஸ்ய பிரசாதாத் பிரபவः பவிதா குமாராணாம் இதி சனத்குமாரோதீரிதம் புராவிருத்தம் அஸ்மை தசரதாய கதையாமாச. சரியா? ம். ஓகேவா? இதோட நிறுத்திக்கலாமா? சரி. எஸ் மேம். ஆக்சுவலி இந்த ஸ்லோகம் வரைக்கும் நீ பண்ணணும்னு இருந்தேன். இட்ஸ் ஓகே, கிளாஸ்ல பார்த்துக்கலாம்.